ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்துருவோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல இருக்க ரஹ்மான் நகர்ல லொகேட் இருக்கிற கூரக்கோட்டை அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம். என்னடா இது பேரு தினுசா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா கடையோட ஆம்பியன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு கூரக்கட்டை ஸ்டைல கிளாசிக்கா செட் பண்ணிருந்தாங்க. இங்க வந்து நான்வெஜ் மீல்ஸ் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. சரி எப்பவும் பிரியாணி தானே சாப்பிடுறோம், நீங்க நான்வெஜ் மீல்ஸா போட்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துட்டேன். மீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கருவாடு தொக்கு வச்சாங்க, அடுத்தது வந்து ஒரு முட்டை வச்சாங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தயிர் பச்சடி, இவ்வளவுதான் வந்து தொட்டுக்க. ஆனா உங்களுக்கு ரைஸ் குழம்பு எல்லாமே அன்லிமிட்டட் தான். இவங்க குழம்பே பாத்தீங்கன்னா 4 வகையான குழம்பு தராங்க. அதுல ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு பீஸோட ஊத்துறாங்க. மட்டன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா குக் ஆயிருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான காரத்தோட சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. அவங்க தொட்டுக்க வச்ச அந்த கருவாடு தொக்கும் சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இத சாப்பிட்டு முடிச்சோனே அடுத்தது நமக்கு சிக்கன் குழம்பு பீஸோட ஊத்துறாங்க. என்ன சோகனா சிக்கன் பீஸ்லாம் கொஞ்சம் எலும்பா இருந்துச்சு. சரி பீஸ் போறதே பெருசு நினைச்சு எடுத்து சாப்பிட்டா, ஆனா குழம்பு நல்லா காரசாரமா அருமையா இருந்துச்சுங்க. அடுத்தது வந்து மீன் குழம்பு ஊத்துறாங்க. ஒரு மீன் துண்டு அப்படியே போட்டாங்க, மனசே நினைஞ்சிருச்சு எனக்கு. பீஸும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆனா மீன் குழம்பு டேஸ்ட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, ஆனா நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு சாப்பிடுவோம் லைட்டா டெம்பா இருந்துச்சு. சரின்னு சொல்லி வறுவல் மீன் ஒன்று வாங்கியிருந்தேன். பரவாயில்ல, ஒரு நல்ல பல்கான பீஸா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் ஒரு நல்ல மசாலா ஃபிளேவரோட சாப்பிடுறதுக்கே செமையா இருந்துச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கருவாடு குழம்பு ஊத்துறாங்க. எப்பவுமே நண்டு குழம்பு தான் பண்ணுவாங்க. நான் போனேன் நண்டு இல்லையா, சோ கருவாடு வாங்கி கருவாடு குழம்பு பண்ணாங்களா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பிடிக்கல, ஆனா குழம்பு வந்து டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. நம்ம கடைசியா மோரோட முடிச்சிருந்தோம். மோருக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டன் சுக்கா ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா டேஸ்ட் வைஸ் சாப்பிடுறதுக்கு வேற லெவலுங்க. மோரோட சேர்த்து சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ட்விஸ்டே இங்க தான், மீறி இதோட முடியலையா. ஃபைனல் டச்சா மட்டன் சூப் ஒன்று கொடுத்தாங்க. இது டேஸ்ட் வைஸ் ஓகேவா இருந்துச்சு, பெருசா ஒண்ணும் இல்ல. ஓவராலா என்ன பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் மீல் ஒருத்தம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.